ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெமன் ஸ்குவாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலையே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் நம்ம லெமன் ஸ்குவாஷ் செய்ய போகிறோம். இப்படி செய்கிற லெமன் ஸ்குவாஷ் நம்ம ஃப்ரிட்ஜில் 3 months போல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே லெமன் ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இன்றைக்கி 15 லெமன் எடுத்திருக்கேன். இந்த 15 லெமனையும் இந்த மாதிரி நம்ம 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்படி எல்லா லெமனையும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லெமன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்வீசரை வச்சும் நம்ம லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லைன்னா கையிலையும் புழிஞ்சு இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ எடுத்த லெமன் ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். எந்த ஒரு சீடு இருந்தாலும் ஃபில்ட்ரு ஆகிடும். இப்போ எனக்கு 1 cup லெமன் ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ 1 cup லெமன் ஜூஸுக்கு 2 cup சுகர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி 1 cup வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணணும். இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் சுகர் கரையலை. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமும் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப் திக்காகும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை ஆற விடணும். சுகர் சிரப் ஆறினதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண லெமன் ஜூஸையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாட்டில்லையோ இல்லைன்னா வாட்டர் பாட்டில்லையோ நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லெமன் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெமன் ஸ்குவாஷ்லேருந்து ஒரு 3 tablespoon போட்டு அடுத்து தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ், அடுத்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வாட்டர் அப்படி இல்லைன்னா சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். சோடா போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். சோடா ஆட் பண்ணோம்னா லெமன் சோடா டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதோட லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இஞ்சி, புதினா இலை அதையும் போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் இறங்கி இன்னும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரிங்க் நம்ம வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யலாம். நம்மளோட குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு யார் கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் இதை நம்ம டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.